வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. ஆதிசேஷ நாகம் பார்க்கடல்ல மகாவிஷ்ணுவுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு அவருக்கு படுக்கையா இருக்கும் நாகங்களின் தலைவன் தான் ஆதிசேஷன். மகாவிஷ்ணுவுக்கு மட்டுமே கட்டுப்பட்ட இந்த அதிசக்தி வாய்ந்த நாகத்தை என் விரல் சொடுக்கல நான் அடக்கிடுவேன்னு ஒரு மனித பிறவி எடுத்தவர் சொன்னா எப்படி இருக்கும்? ஆமா, ஐம்பூதங்களையும் அடக்கி அட்டமா சித்திகளை பெற்று குண்டலினி பாம்ப மேலெழுப்பி முக்கால ரகசியமும் தெளிந்த பாம்பாட்டி சித்தர் தான் ஆதிசேஷ நாகத்தையே என்னால கட்டுக்குள் கொண்டு வர முடியும்னு சொல்லி இருக்காரு. சரி, யார் இந்த பாம்பாட்டி சித்தர்? இவருக்கு அவ்வளோ சக்திகள் இருக்கா? இவரோட உண்மையான கதை என்ன? அகிலத்தில் வாழும் அனைத்து சர்ப்பங்களையும் அடக்கியாலும் சக்தி படைத்த பாம்பாட்டி சித்தரின் அபூர்வ கதையை கேட்க தயாராகுங்கள். தமிழ் ஃபேக்டரி ஊடாக மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். காலம் கணக்கிட முடியாத சில நூற்றாண்டுகளுக்கு முன் மருதமலை அடிவாரத்தில் இருக்கிற பழங்குடியின கூட்டம். அந்த கூட்டத்தில் நாகன்னு ஒரு சிறுவன் எப்பவுமே துருத்துருன்னு சுத்திக்கிட்டு இருப்பான். இவனுக்கு சின்ன வயசுல இருந்து இவன் பேருக்கு ஏத்த மாதிரியே பாம்புகள் மேல அவ்வளோ பற்று இருந்துச்சு. பாலகனா இருக்கும்போதே பெரிய பெரிய பாம்புகள் கூட சர்வ சாதாரணமா விளையாடிக்கிட்டு இருப்பான். ஏனோ அந்த பாம்புகளும் இவனை எதுவும் செஞ்சது கிடையாது. இதெல்லாம் பார்த்த அந்த கிராம மக்கள் இவனை பாம்பு பிடாரன்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பாம்பு பிடாரன் வளர்ந்து வாலிப பருவம் எட்டும் போது இவன் பார்க்காத பாம்புகளே இல்லைங்கிற அளவுக்கு அவ்வளோ பாம்புகள் கூட இவன் பழகி இருந்தான். இவன் பாம்புகள் மேல கொண்ட ஆர்வம் நாளடைவுல எப்படி ஆகுதுன்னா, எங்கேயாச்சும் அதீத விஷம் உள்ள பயங்கரமான பாம்புகள் புகுந்துடுச்சுன்னா அந்த பழங்குடியின மக்கள் அந்த இடத்துக்கு பாம்பு பிடாரனை கூப்பிட்டு அவன் உதவியால தான் அந்த பாம்புகளை அகற்றுவாங்க. எல்லோரும் பயந்து நடுங்கிய பாம்புகளை இவன் சர்வ சாதாரணமா தன் குழந்தைகளை போல அந்த காட்டுக்குள்ள பாதுகாத்து வந்தான். எந்த பருவத்துல எந்த வெப்பநிலையில எந்த மாதிரியான பாம்புகள் எப்படியெல்லாம் இனப்பெருக்கம் செய்யும், அவைகளோட வகைகள் என்ன, அவைகளோட விஷத்தின் வீரியம் எவ்வளோன்னு ஒரு பெரிய ஆய்வு புத்தகமே எழுதும் அளவுக்கு பாம்புகளை பத்தி தெரிஞ்சு வச்சிருந்தான் பிடாரன். இதோட அடுத்த கட்டமா பாம்புகளை கொண்டு அதே மருதமலை காட்டுக்குள்ள வெவ்வேறு பாம்பு கடிக்கு விஷமுறிவு மருந்துகளை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில ஈடுபட ஆரம்பிக்கிறான் பிடாரன். ஒரு மாபெரும் மருத்துவ ஆய்வகத்தையே அந்த காட்டுக்குள்ள உருவாக்குறான். நிறைய பேர் வெளியூர்கள்ல இருந்தும், ஏன் அந்த பழங்குடியின மக்களே பாம்பு கடிக்கு மருத்துவம் பார்த்துக்க பிடாரன் கிட்ட தான் வருவாங்க. ராஜ நாகமே கடிச்சு மரணத்தோட விளிம்புல இருக்கிறவனை கூட காப்பாற்றும் வல்லமை பிடாரன் கிட்ட இருந்துச்சு. இந்த புள்ளியில இருந்துதான் பிடாரனை பாம்பு கடி மருத்துவனா எல்லோரும் மரியாதையோடு அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. பல வெளியூர்கள்ல இருந்து பல மருத்துவர்கள் மருதமலைக்கு பயணிச்சு வந்து பிடாரன் கிட்ட விஷமுறிவு மருந்துகளை வாங்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் பிடாரனை சந்திக்க வந்த ஒரு மருத்துவர் பிடாரனை பார்த்து, ஐயா, நவரத்ன பாம்பை நீங்க பார்த்ததுண்டா அப்படின்னு கேட்கிறாரு. பிடாரனுக்கோ ஒண்ணுமே புரியல. எது, நவரத்தின பாம்பா? இதுவரைக்கும் என் கைப்படாத பாம்புன்னு ஒண்ணு இருக்கா என்ன? ஆனா இப்ப வரைக்கும் நவரத்ன பாம்புன்னு ஒண்ணு நான் பார்த்ததே இல்லையே, ஏன் கேள்விப்பட்டது கூட இல்லை அப்படின்னு புருவத்தை நடுநெத்திக்கு சுருக்கி குழப்பத்தோட பிடாரன் யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த மருத்துவர் மேலும் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஆமாங்கய்யா, இந்த பூமியில ரொம்பவும் வயதான மரம் ஒன்று இன்னிக்கும் உயிரோட இருக்கு. அந்த மரத்தோட பொந்துக்குள்ள 1000 வருடங்கள் விஷத்தை கக்காம கடும் தவமிருந்து நவரத்தின நாகமா மாறின ஒரு பாம்பு இருக்குது. அந்த பாம்பு உருவத்துல 1 அடி நீளம் தான் இருக்கும். அது இரவுல மட்டுமே வெளியே வரும், அதுவும் குறிப்பா அமாவாசை இரவு. அந்த இரவுல வெளியே வர்ற இந்த நவரத்தின பாம்பு தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற நாக மாணிக்கத்தை வெளியே கக்கும்.
அதோட பிரகாசம் அந்த காட்டையே வெளிச்சத்தால நிரப்பிடும். அந்த தருணத்துல அந்த வெளிச்சத்தால ஈர்க்கப்பட்டு வர்ற சிறு சிறு உயிர்களை சாப்பிட்டுட்டு மறுபடியும் நாகமாணிக்கத்தை முழுங்கிட்டு அந்த பாம்பு பொந்துக்குள்ளேயே போயிடும். அந்த பாம்புக்கு தெரியாம எப்படியாவது நாகமாணிக்கத்தை எடுத்துட்டா போதும். அந்த நாகமாணிக்கத்தால தீர்க்க முடியாத ஒரு நோயின்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அது மட்டும் உங்க கைக்கு கிடைச்சிட்டா உங்க மருத்துவ பணிக்கு மாபெரும் உதவியாது இருக்குங்கய்யா. இதை கேட்டு ஆச்சரியமும் சிலிர்ப்பும் கலந்த உணர்வுல இருந்த பிடாரன் அடுத்த கணமே அந்த நவரத்ன பாம்பை தேடி காடுகளை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறான். பிடாரன் அந்த வயதான மரத்தை பல காடுகள்ல தேடி அலைகிறான். இவனுடைய தேடல் நாட்கள், வாரங்கள், மாதங்கள்னு நீண்டுகிட்டே போகுது. ஒரு வழியா பல கானகம் மலைகளை தாண்டி பயணிச்ச பிறகு அந்த அற்புத மரம் அவன் கண்களுக்கு தென்படுது. ஒரு பெரிய கிராமத்தோட அகலமும் 10 மலைகளோட உயரமும் கொண்டு பிரம்மாண்டமா அந்த மரம் காட்சி அளிச்சது. அந்த மாபெரும் மரத்துக்கடியில ஒரே ஒரு பொந்து மட்டும்தான் இருந்துச்சு. இவன் போன நேரம் சரியா அம்மாவாசை இரவு. பிடாரன் ஒரு புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து அந்த பொந்தையே கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். நேரம் நள்ளிரவா பிறப்பெடுக்குது. அந்த தருணம் கட்ட மாதிரி ஒரு பொருள் அந்த பொந்துக்குள்ள இருந்து வெளியே வருது. பிடாரன் தன் கண்களை மேலும் விரித்து கூர்மையா பார்க்கறான். ஆமா, அது அந்த நவரத்தின பாம்பே தான். பொறுமையா வெளியே வந்த அந்த பாம்பு தன் அகல வாயத்திலிருந்து நாக மாணிக்கத்தை வெளியே கக்குது. அடுத்த கணமே அங்க ஒரு மாபெரும் வெளிச்சம். பிடாரனால அவனுடைய கண்களை திறக்கவே முடியல. சூரியனை விட பல மடங்கு வெளிச்சத்தை அந்த மாணிக்கம் வெளிப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்போ சட்டுன்னு ஒரு மாபெரும் சிரிப்பு சத்தம். பிடாரன் பொறுமையா கண்களை திறந்து பார்க்கறான். அங்க பார்த்தா பாம்பு இல்ல, அதுக்கு பதிலா ஆர்ப்பரிக்கும் தேஜஸ் பொருந்திய ஜொலிக்கும் வஜ்ரதேகம் கொண்டு அதீத திருநீற்று வாசனை வீச ஒரு தெய்வ ஸ்வரூபியான முனிவர் அங்க நின்னுக்கிட்டு இருந்தார். இத பார்த்த உடனே பிடாரனுக்கு ஆச்சரியம் ஏற்படல. அதுக்கு பதிலா அவன் மனசுக்குள்ள என்றும் இல்லாத ஆத்ம சுகம் பெருக ஆரம்பிச்சது. அவர் பாதங்களை தொட்டு வணங்கணும்னு தான் அந்த தருணம் பிடாரனுக்கு தோணுச்சு. அப்போ அந்த முனிவர் பேச ஆரம்பிச்சாரு. என்ன பிடாரா, பாம்பை தேடி வந்தாயோ? ஆமா, உங்களுக்கு? எனக்கு எல்லாம் தெரியும். சரியான நேரத்தில் சரியான காலத்தில் தான் பிரபஞ்சம் உன்னை கொண்டு வந்து சேர்த்துள்ளது. நவரத்தின பாம்பை கண்டாயா? பார்த்தங்க. உன் உடலுக்குள் இருக்கும் பாம்பினை கண்டிருக்கிறாயா? எனக்குள்ள பாம்பா? புரியலையே. உனக்குள் மட்டுமல்ல, மானுடராய் பிறந்திருக்கும் அனைவருக்குள்ளும் ஒரு நாகம் இருக்கிறது. அதுவே குண்டலினி. அந்த நாகத்தை எழுப்பி அதற்கு உயிரை கொடு. உனக்குள் இருக்கும் அனைத்து கேள்விக்கும் அது விடையளிக்கும். இனி நீ பிடாரன் அல்ல, பாம்பாட்டி சித்தர். அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் பிடாரனோட தலையில கை வைக்கிறாரு. அடுத்த கணமே பிடாரனுக்குள்ள சொல்ல முடியாத அவ்வளவு மாற்றங்கள். நேரா மருதமலைக்கு போய் கடும் தவயோக நிலையில உட்கார்ந்துடுறாரு பாம்பாட்டி சித்தர். ஆம், இந்த தருணத்தில் இருந்துதான் பிடாரனாக இருந்தவன் பாம்பாட்டி சித்தராக மாறுகிறார். கடுமையான தவமிருந்து குண்டலினியை எழுப்பி உலகத்தோட மெய்ஞான அறிவியலை உணர்ந்து தெரிஞ்சுக்கிறாரு பாம்பாட்டி சித்தர். காட்டுக்குள்ள இவருக்கு தீட்சை கொடுத்தவர் வேற யாரும் இல்லை, பாம்பாட்டி சித்தரோட குரு சட்டை முனிநாதர். இந்த தருணத்துல இருந்துதான் கதை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. பாம்பாட்டி சித்தர் தன் குரு சட்டை முனிநாதர் கிட்ட இருந்து யோக படிநிலைகள், அட்டமா சித்திகள், ரசவாத ரகசியங்கள், குளிகைகள், இப்படி பல சித்து வித்தைகளையும் மருத்துவ அறிவியலையும் கத்துக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல சட்டை முனியே சொல்றாரு, போதும் பாம்பாட்டி, நீ என்னுடன் இருந்தது போதும். இனி நீ தனி சித்தனாக செயல்படலாம். பயணம் செய், மக்கள் அறியாமையை போக்கு, அவர் பிணி விலக
உன் பணி துவங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பாட்டி சித்தரை அனுப்பி வச்சிடுறாரு சட்டைமுனி. இந்த புள்ளியில இருந்துதான் பாம்பாட்டி சித்தர் பல பாடல்களை எழுத ஆரம்பிக்கிறாரு. இவருடைய எல்லா பாடல்கள்லையும் கடைசி வார்த்தை பாம்புல தான் முடியும். உதாரணத்துக்கு இந்த பாடல்: சதுர்வேதம் 6 வகை சாஸ்திரம் பல தந்திரம் புராணங்களை சாற்றுமாகமம் விதவிதமானவான வேறு நூல்களும் வீணான நூல்களே என்றாடாய் பாம்பே. இதுல நம்ம பாம்பாட்டி சித்தர் என்ன சொல்றாருன்னா, 4 வேதம் 6 சாஸ்திரம் புராணங்கள் ஆகமங்கள் இது எல்லாமே மக்களை ஏமாத்துற மூட நம்பிக்கைகள்னு சொல்றாரு. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, ஆன்மீகத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஆன்மீகத்தை உயர்த்தி பேசக்கூடிய சித்தரே வேதங்களை தாழ்த்தி பேசியிருக்காரு. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இறை தன்மையை அடைவதற்கு வேதங்கள் தேவையில்லை, ஆகமங்கள் தேவையில்லை, புராணங்கள் தேவையில்லை, மந்திரங்கள் தேவையில்லை. ஆசைகள் துறந்த உண்மையான அர்ப்பணிப்பு மட்டுமே போதுமானது. இந்த கூற்றின்படியே வாழ்ந்து காட்டியவர்கள் தான் சித்தர்கள். இதுக்கு இன்னொரு பாட்டும் உதாரணமா சொல்றாரு பாம்பாட்டி சித்தர். பூசை செய்ததாலே சுத்த போதம் வருமோ, பூமி வளம் செய்ததனால் புண்ணியம் உண்டோ, ஆழசையற்ற காலத்திலே ஆதி வஸ்துவை அடையலாம் என்று துணிந்து ஆடாய் பாம்பே. இதோட அர்த்தம், பூஜை செஞ்சு உனக்கு ஞானம் வருமா? பூமியை சுத்தி வந்தா உனக்கு புண்ணியம் வருமா? ஒன்றும் வராது. ஆனா ஆசையை துறந்து பாரு, அடுத்த கணமே நீ ஆண்டவனை அடையலாம்னு சொல்றாரு பாம்பாட்டி சித்தர். உண்மை என்னன்னா, சித்தர்கள் தான் உலகின் உண்மையான ஆன்மீகவாதிகள், பகுத்தறிவாளர்கள். அவங்களோட பார்வையில இறைவன் அப்படிங்கிறது ஒரு பொருளையோ மந்திரமோ இடத்தையோ குறிக்காது. இறை அப்படிங்கிறது எங்கும் நிறைந்திருக்கும் நம்மையும் மீறிய ஒரு அப்பாற்பட்ட சக்தி. அந்த சக்தியை யோகத்தால் மட்டுமே உணர்ந்தவர்கள் சித்தர்கள். கடவுளை மெய்ஞானத்தால மட்டுமே உணர முடியும்னு இதே மாதிரி பாடல்களை எழுதிக்கிட்டே பயணிக்கிறாரு பாம்பாட்டி சித்தர். இப்படி இவர் தேசமா சுத்தி திரியும் போது ஒரு நாட்டுக்குள்ள மக்கள் எல்லோரும் ஒரு மாதிரி சோகமா இருக்கிறத பாக்குறாரு. மக்கள் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க சித்தர் அரண்மனைக்குள்ள நுழைகிறாரு. அங்க போய் பார்த்தா அந்த நாட்டை கொடுங்கோல் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த மன்னன் இறந்து போய் கிடந்தான். அவனுடைய மனைவிகள் எல்லோரும் அவனை சூழ்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. இவங்களோட துக்கத்தையும் அழுகையையும் பார்த்து கொஞ்சம் மனமிறங்கிய பாம்பாட்டி சித்தர் ஒரு இறந்த பாம்பை அந்த கூட்டத்துக்குள்ள தூக்கி போடுறாரு. எல்லோரும் பதறி அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடி போறாங்க. ஆனா மன்னனோட முதல் மனைவி மட்டும் அரசனை விட்டு நகரவே இல்லை. சட்டுன்னு பார்த்தா மன்னரோட கால்கள் அசையுது, கைகள் அசையுது. திடும்னு எழுந்து உட்கார்றான் மன்னன். எல்லோரும் பேய் அரைஞ்ச மாதிரியே எழுந்து உட்கார்ந்த மன்னனை பார்க்கறாங்க. அப்போ மன்னர் ஒரு பாடலை பாடுறாரு. நாடு நகர் வீடு மாடு நற்பொருள் எல்லாம் நடுவன் வரும் போது நாடி வருமோ, கூடு போன பின்பு அவ்வாற்றல் கொல்பயன் என்னோ, கூத்தன் பதங் குதித்து நின்று ஆடாய் பாம்பே. இதோட அர்த்தம் என்னன்னா, நாடு நகரம் வீடு செல்வம் மனைவி வரைக்கும் காலனாகிய யமன் வந்த பிறகு கூட வர முடியாது. உடலை விட்டு உயிர் போன பிறகு அவை எதுவுமே நமக்கு பலன் கொடுக்காது. அதனால ஆசை துறந்து இறைவனடி சேரும் பணியை இப்பவே செய்வோம்னு இதோட அர்த்தம் வரும். மன்னன் இப்படி பாடும்போது இதோட அர்த்தம் அறிந்த அரசி ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்குறாங்க. நீ யாரு? நீ என் கணவன் கிடையாதுன்னு கேட்குறாங்க. ஏன்னா இந்த அரசிக்கு நல்லாவே தெரியும் அவங்களுடைய கணவன் ஒரு கொடுங்கோலன், பெண்ணாசை பொருளாசை எல்லாம் கொண்டவன். சற்று முன் இறக்கும்போது இல்லாத ஞானம் மீண்டும் எழும்போது இவனுக்கு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால தான் அரசி அப்படி கேட்குறாங்க. பாம்பாட்டி சித்தரும் உண்மையை ஒத்துக்கிறாரு. உன் அவலத்தை பார்த்து மனமிறங்கிதான் கூடு விட்டு கூடு பாஞ்சி உன் கணவன் தேகத்துக்கு நான் உயிர் கொடுத்தேன்னு சொல்றாரு. மேலும் சில பாடல்களை பாடி மாண்டவர் மீண்டும் திரும்ப வரப்போவதில்லைன்னு அரசிய ஒருவாறு தேற்றி உண்மையை புரிய வைக்கிறாரு. பின் அரசிக்கே நாடாளும் பொறுப்பு கொடுத்துட்டு சில அறிவுரைகளையும் கூறி அங்க இருந்து கிளம்பிடுறாரு பாம்பாட்டி சித்தர். இதுக்கப்புறம் பயணத்தை தொடர்ந்துகிட்டே இவர் பாடிய ஒரு பாடல் என்னை ரொம்பவே யோசிக்க வச்சிருச்சு. நாரி வரும் எச்சில் தனை நல்லமுதென்றும் நன்னுஞ்சலி நாசிதனை நற்குமிடென்றும்
கூறுவார்கள் புத்தியில்லா கூகை மாந்தர் கோன் நிலையை அறியார் என்றாடாய் பாம்பே. இங்க பாம்பாட்டி சித்தர் என்ன சொல்றாருன்னா, பெண்களோட வாயிலிருந்து உருவாகும் எச்சில் நல்லமுதுன்னும் சளி ஒழுகும் மூக்கை குமிழம் பூனும் சில அறிவில்லாத மனுஷங்க பேசிட்டு திரிகிறானுங்க. இப்படி பெண்ணை துதிப்பாடி திரிகிறவனுங்க எப்பவுமே இறைநிலையை அடைய மாட்டானுங்கன்னு பாம்பாட்டி சித்தர் சொல்றாரு. சரி, இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு திருவள்ளுவர் கிட்ட வரலாம். திருவள்ளுவர் பாம்பாட்டி சித்தருக்கு இணையா மதிக்கத்தக்க போற்றப்பட வேண்டிய புலவர். இவர் ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரே ஒரு விஷயத்துல தான் 2 பேரும் வேறுபடுறாங்க. அதுதான் இன்பம். இன்பம், இச்சை, ஆசை, இப்படி எந்த பேர்ல வேணா சொல்லலாம். காமத்து பால்ல திருவள்ளுவர் சொல்றாரு, பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாழ எரு ஊறிய நீர். இந்த குறளோட அர்த்தம் என் பனிமொழி, அதாவது என்னவளோட அதரத்தை சுவைக்கும் போது அதிலிருந்து வழியும் எச்சில் பாலோடு தேன் கலந்த சுவையா எனக்கு தெரியுது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. முன்னாடி பாம்பாட்டி சித்தர் என்ன சொன்னாரு? பெண்ணாசை கொல்லாதேன்னு சொன்னாரு. ஆனா வள்ளுவர் சொல்வது பெண்ணிலும் இன்பம் காணலாம். அப்போ யாரை தான் ஃபாலோ பண்றது? வள்ளுவர் அனைத்தும் அறிந்த புலவர், ஆனா பாம்பாட்டி அவர்கள் அனைத்தும் துறந்த சித்தர். இந்த வகையில தான் 2 பேரும் வேறுபடுறாங்க. இவரை ஃபாலோ பண்ணா நல்ல மனிதனா வாழலாம், ஆனா இவரை ஃபாலோ பண்ணா இறைவனாகவே மாறலாம். அப்படிதான் பாம்பாட்டி சித்தரே சொல்லி இருக்காரு. ஆதிசேஷனானாலும் அவனை எம் உள்ளங்கையில் ஆட்டிடுவோம், ஆணை பெண்ணாக்குவோம், பெண்ணை ஆணாக்குவோம், தூணை துரும்பாக்குவோம், துரும்பை மலையாக்குவோம், 8 மலைகளையும் பந்து போல் எடுத்தெறிவோம், 7 கடல்களையும் குடித்து ஏப்பம் விடுவோம், கதிரவனையே கை கொண்டு மறைத்திடுவோம், அண்ட வெளியையே வில்லாக வளைத்திடுவோம், பற்றி எரியும் தீயினுக்குள் குளித்திடுவோம், 1000 ஆண்டுகளும் ஆழ்கடலுள் மூச்சடக்குவோம், உலகத்தை 2ஆக தகர்த்திடுவோம், இவ்வுலகத்தை படைத்த பிரம்மனையே எம் கீழே அடக்கிடுவோம், இறைவனுக்கே இணையாக என்றென்றும் வாழ்ந்திடுவோம். இப்படி தன் அபார சக்திகளை பத்தி பல பாடல்களை பாம்பாட்டி சித்தர் பாடியிருக்காரு. இறைவனையே அடக்கும் சக்தி ஒரு சித்தனுக்கு மட்டுமே உண்டுன்னு சொல்றாரு பாம்பாட்டி சித்தர். உண்மையிலேயே இந்த பாம்பாட்டி சித்தர் மற்ற சித்தர்களை விட ரொம்பவே தனித்துவம் வாய்ந்தவர். மொத்தமாவே இவர் எழுதிய 128 செயல்கள் தான் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அது முழுக்க முழுக்க இறைத்தன்மை அடைய மக்கள் கிட்ட இருக்கிற மூட நம்பிக்கைகளை அகற்றும் பாடல்களா தான் இருக்குது. மருத்துவ ரகசியங்கள்னு ஒண்ணு கூட அதுல இல்லை. இவர் வாழ்ந்த காலம் கிபி 10 11ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லப்படுது. ஆனா இவர் பிறக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே பிறந்த சித்தர் போகர் அவருடைய பாடல்ல பாம்பாட்டி சித்தரை பத்தி குறிப்புகள் எழுதியிருக்காரு. சுத்தமுடன் பாம்பினது விஷத்தை வாங்கி துப்புரவா அருந்துகிற சித்து கேளே. இப்படி பாம்பாட்டி சித்தரை பத்தி பாடுறாரு போகர். இது கேட்க எவ்வளவு மிஸ்டீரியஸா இருக்கு. பல நூற்றாண்டுகள் கழிச்சு பிறக்க போற சித்தரை பத்தி போகர் அப்பவே பாடல்களை பாடியிருக்காரு. விவரிக்க வார்த்தைகளே இல்லை. முக்காலம் அறிந்த சித்தர்கள் மறைத்து வைத்திருக்கும் ரகசியங்கள் ஏராளம் ஏராளம். இப்படி பல மர்மங்களை தனக்குள் அடக்கிய பாம்பாட்டி சித்தர் தான் பிறந்த இடமான மருத மலையிலேயே ஜீவசமாதி அடைகிறாரு. இது 100% உண்மையான தகவலா தெரியல. பட் இன்னைக்கும் மருத மலையில பாம்பாட்டி சித்தருக்கு ஒரு சமாதி ரொம்ப காலங்களா இருந்து வருது. இதுதான் பாம்பாட்டி சித்தரோட முழு கதை வரலாறு. இதே மாதிரி பல சித்தர்களை பத்தி அப்கமிங் வீடியோஸ்ல நிறையவே பார்க்க போறோம். மேலும் பாம்பாட்டி சித்தர் எழுதிய இன்னும் சில பாடல்கள்ல நிறைய எக்கச்சக்கமான ஹிடன் டீடைல்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் டீகோட் பண்ணி அதையும் தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம். ஆனா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். இந்த வீடியோக்கு 1 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு லைக்கை கொடுங்க. அப்பதான் யூடியூப் அல்கோரிதம்க்கு இந்த வீடியோ மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியும். அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அதுதான் அடுத்தடுத்த பதிவுகளை சீக்கிரம் கொண்டு வர எங்களையும் புஷ் பண்ணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள்.
ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஃபர்மேட்டிவான, எக்ஸைட்மெண்ட்டான, என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது தமிழ் ஃபேக்டரி. நன்றி.